ராமநவமி என்றால் என்ன? ராமர் எவ்வாறு தோன்றினார்? ராமபிரான் இந்த பூலோகத்தில் அவதரித்த நாள்தான் ராமநவமி என்று நாம் எல்லோரும் கொண்டாடுகிறோம். அயோத்தியை ஆண்ட மன்னர்தான் தசரத சக்கரவர்த்தி. இந்த மன்னருக்கு கோசலை, சுமித்திரை, கைகை என்ற 3 மனைவிகள் இருந்தனர். ஆனால் வெற்றி கொடி கட்டிய மன்னருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. என்ன செய்வது? ராஜாக்களின் ஆட்சி காலத்தில் அவரவர் ராஜ்யத்திற்கு என்று ஒரு குலகுரு இருப்பார்கள். மன்னர் வசிஷ்டர் முனிவரிடம் சென்று குழந்தை பாக்கியம் பெற என்ன செய்யலாம் என்று ஆலோசனை பெற்றார். முனிவர் சொன்ன ஆலோசனையின்படி தன்னுடைய அரண்மனையில் புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்த முடிவு செய்தார். யாகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் யாகத்திலிருந்து யக்னேஸ்வரர் தோன்றி பாயாசத்தை அளித்து இதை அவர்கள் 3 மனைவிகளும் அருந்த வேண்டும் என்று கட்டளையையும் வைத்தார். அதன் பின்பு பங்குனி மாதம் நவமி தினத்தில் கோசலை ராமபிரானை பெற்றெடுத்தார்கள். கைகைக்கு பரதனும் சுமித்திரைக்கு லட்சுமணனும் சத்துருகணனும் மகனாகப் பிறந்தார்கள்.